இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு சாயந்தர நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸை பற்றி, அதில் கொஞ்சம் வித்தியாசமான ஐட்டம்ஸை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண்கார்த்திக். ஈவினிங் ஸ்நாக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஏன்னா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் சாயந்தரம் தான் பசியோடு வருவாங்க. எஸ்பெஷலி ஆஃபீஸ் கோயர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க டப்பா சாப்பாடு தான் கட்டிட்டு போவாங்க. ஸோ அப்போ ஈவினிங் வரும்போது நல்ல ஒரு கொலை பசியோடு வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அதிக டைம் எடுத்துக்கொள்ளாமல் ஈஸியாக சமைத்து சாப்பிடக்கூடிய மாதிரியான ஈவினிங் ஸ்நாக் இருந்தால், அதுவும் ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஈவினிங் ஸ்நாக்ஸை பற்றின ஒரு வீடியோ செஞ்சுருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் இருக்கிற சுண்டல், நட்ஸு, எக்கு, இந்த மாதிரி சூப் இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிக்குது டாக்டர், கொஞ்சம் வித்தியாசமாக எதாவது சாப்பிட்லாமோன்னு யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வித்தியாசமான ஒரு டேங்கியான ஒரு வித்தியாசமான ஆப்ஷன்ஸ்ன்னு வைங்களேன். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த ஈவினிங் ஸ்நாக்கை பற்றி பண்ண வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோலையும் ஈவினிங் ஸ்நாக்குக்குன்னு சில முக்கியமான குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டிஸை கடைபிடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளும் சுகர் ஏறாமல் நம்ம சாப்பிட்டுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஈவினிங் பிஸ்கெட் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சுகர் ஏறும். காரணம் என்னென்னா அதிக கலோரிகள் உள்ளது, அதிகமான கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது, அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பிஸ்கெட்ஸ் மைதாவில் செஞ்சது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கனால இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அதனால் ஈவினிங் ஸ்நாக்குக்குன்னு சில முக்கியமான குவாலிட்டிஸ் இருக்கும். அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் தான் நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் நம்பர் 1 குவாலிட்டி என்னன்னு சொன்னாக்கா, அதோட கலோரி கவுண்ட்டு 200க்குள்ளே இருக்கணும். ஒரு 200 கலோரிகள் அதிகபட்சம் இருந்தால் ஈவினிங் ஸ்நாக் கரெக்டாக ஒழிய, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஓவராலாக டோட்டல் கேலரிஸ் கன்சம்ட், ஒரு நாளைக்கு தினப்படி நீங்கள் சேர்த்த வேண்டிய கலோரிகள் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ வெயிட் போட ஆரம்பிச்சிடும், சுகர் கண்ட்ரோல் வராது, இந்த மாதிரி. ஸோ அதனால் 150லேருந்து 200 கலோரிகள் கூட ஈவினிங் ஸ்நாக் இருந்துட்டால் அது உசித்தம். இது நம்பர் 1 பாயிண்ட்டு. நம்பர் 2 பாயிண்ட்டு, அதோட கார்போஹைட்ரேட் கம்மியாக இருத்தல் நல்லது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்கோட கார்போஹைட்ரேட்டோட மாவுச்சத்தோட அளவு கம்மியாக இருக்கும் பொழுது சுகர் ஜாஸ்தி ஏறாது. அதே சந்தர்ப்பத்தில் அதில் புரோட்டீனோ இல்லை ஃபைபரோ நிறையா இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ அந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக் எடுக்கும்பொழுது கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டு இல்லை ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி சாய்ஸஸாக நம்ம எடுத்துக்கிறது. 3வது கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோடு, இந்த மாதிரி 2 சமாச்சாரம் இருக்குது. இதை பற்றியும் ஒரு வீடியோ செஞ்சுருக்கோம், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதாவது சுகர் எவ்வளோ வேகமாக ஒரு உணவில் ஏறுதுங்கிற ஒரு சமாச்சாரமும், அதே சமயம் மொத்தமாக எவ்வளோ சுகர் ஏறுதுன்ற ஒரு சமாச்சாரமும் தான். ஸோ இது 2 விஷயம் தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக். இது 2ல் ஏதோ ஒன்று கம்மியாக இருந்தால் கூட போகிறோம், இல்லை 2மே கம்மியாக இருந்தாலும் இன்னும் நல்லது. புரியுதற்காக சொல்கிறேன். ஒரு வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா, தர்பூசணி, அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட, ஒரு 60-70 வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்தளவு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கூடன்னு அர்த்தம். பட் அதே சமயத்தில் அதோட கிளைசிமிக் லோடு 1 இல்லை 2 தான். ஸோ எவ்வளோ தான் பெரிய கிளைசிமிக் இண்டெக்ஸாக இருந்தாலும் கம்மியான ஒரு கிளைசிமிக் லோடு உள்ளதாக இருக்கிறனால தர்பூசணி டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் ஈவினிங் ஸ்நாக்கை பொறுத்த அளவுலையும் ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்தால் நல்லது. அதாவது 50 கீழே இருந்தால் எப்போவுமே நல்லது. அதே சந்தர்ப்பத்தில் லோடும் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும், நமக்கு சுகர் ஏறாமல் ஒரு ஈவினிங் ஸ்நாக்கை சாப்பிட்ற மாதிரி. இதை தவிர கடைசியாக செட்டைட்டி, சாப்பிட்டா பசி அடங்கணும். சும்மா வயிறு அரைக்குறையாக சாப்பிட்ட பசி அடங்காத மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதுக்குள்ளே மறுபடியும் போய் ஒரு வடை சாப்பிட சொல்லுவோம், இல்லை ஒரு பஜ்ஜி சேர்ந்து சாப்பிட சொல்லுவோம். ஸோ ஈவினிங்னு அதை சாப்பிட்டா ஒரு 3-4 நாள் வீட்டுக்கு போகிற அளவுக்காவது தாங்குற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஈஸி. அடுத்தது 5வது குவாலிட்டி என்னென்னா ஈஸ் ஆஃப் யூஸ். நம்ம ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஏன் பெரும்பாலும் ஈவினிங் பிஸ்கட் சாப்பிட்றோம்? ஒன்று ருசியாக இருக்குது, இன்னொன்று ஈஸியாக இருக்குது. எதையும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை. அதனால் எடுத்தோமா ஒரு ஸ்நாக்கு சாப்பிட்டோம், வேலையை முடிச்சோமான்னு இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா அதில் சுகர் ஏறுங்கிறது தான். பட் ஆனால் அந்த ஈஸ் ஆஃப் யூஸுக்காக தான் ஈவினிங் பிஸ்கட் சாப்பிட நினைக்கிறோம். அதே அளவு ஈஸ் ஆஃப் யூஸ், ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து அது சுகர் ஏறாமல் இருந்தால் தான் உசித்தம். ஸோ அதுதான் இந்த 5 குவாலிட்டிஸ் ஆஃப் தி டயபெட்டிக் பேஷண்ட்டோட ஈவினிங் ஸ்நாக்கை பொறுத்தளவில். நம்பர் 1 என்னென்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கணும், கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கணும், புரதம் இதாக இருக்கணும், 100லேருந்து 150 கலோரிகளுக்குள்ளே இருக்கணும். அதே சமயம் கிளைசிமிக் இண்டெக்ஸும் கிளைசிமிக் லோடும் கம்மியாக இருக்கணும். 4வது ஈஸ் ஆஃப் யூஸ், ரொம்ப சௌரியமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். 5வது பசி அடங்குற மாதிரி இருக்கணும். இந்த 5 சமாச்சாரங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஈவினிங் ஸ்நாக் ரெடி. அப்படிப்பட்ட 5 எக்ஸாம்பிள்ஸ் தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 எக்ஸாம்பிள் மஷ்ரூம்ஸ், காளான்.
காளான் வந்து ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக். இது நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. காளான்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு அந்த ரோட்டில் சைடில் தள்ளுவண்டியில் விற்றுட்டு இருக்க காளான் இல்லைங்க. அது காளான் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து கூட கேபேஜ் எல்லாம் போட்டு, காளானே கிடையாது அது ஆக்சுவலாக, நிறைய கேபேஜ் தான் போடுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் போட்டு மசாலா அது இதெல்லாம் போட்டு அதிக கலோரிகள் ஆக்கி கொடுக்குறாங்க. நம்ம அதை பற்றி பேசல. வீட்டில் செய்யக்கூடிய காளான், ஒரு பேக்கெட் பட்டன் காளான் வாங்கினீங்கன்னா ஒரு பேக்கெட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 100 கிராம்ஸ் ஆஃப் காளான் எடுத்திங்கன்னா கூட வெறும் 50 கலோரி தான். அவ்வளோ கம்மியான கலோரிகள் உள்ள ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் இது. அந்த காளானை வந்துட்டு அழகாக கட் பண்ணி லேசாக தவாவில் போட்டு ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எண்ணெய் மட்டும் விட்டு அப்படியே லேசாக வணக்கி லேசாக தவா ஃப்ரை மாதிரி பண்ணி வெஜிடபிள்ஸ் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டால் 5 நிமிஷம் ப்ரிப்பரேஷன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பெப்பர் சால்ட்டெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி. இந்த ஸ்நாக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்ல ஃபைபர் கண்டென்ட், நார் சத்து நிறையா இருக்குது, விட்டமின் டி நிறையா இருக்குது. வெஜிடேரியன் சோர்ஸஸில் விட்டமின் டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். காளான் வந்து ஒன் ஆஃப் த சோர்ஸ். ஸோ நல்ல ஒரு இது ருசியாக இருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வரும். நல்ல ருசியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். அதே சமயம் வந்துட்டு ஒரு கார்போஹைட்ரேட் குறைவாக சுகர் ஏறாத மாதிரி தன்மையுடைய ஒரு பொருளாக இருக்கும் காளான் வந்து ஈவினிங் சாப்பிடும் பொழுது. இது நம்பர் 1 ஆப்ஷன். நம்பர் 2 ஆப்ஷன் டோஃபு. டோஃபுன்னா என்ன தெரியுங்களா? சோயா பீன்ஸில் செய்கிற ஒரு பன்னீர் மாதிரியான ஒரு ஐட்டம். இது நீங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சில தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம பன்னீர் சாப்பிட்றோம் இல்லையா, பாலில் செஞ்ச பன்னீர், அதே மாதிரி சோயாபீனில் எடுத்துகிட்டு சோயாபீனில் இருக்கிற பால் எடுத்து செய்கிறது தான் இந்த டோஃபு. இந்த டோஃபு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லோ கேலரி ஹை ப்ரோட்டீன் ஐட்டம். இந்த டோஃபுவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 100 கிராம் டோஃபு வெறும் 150 கலோரி தான் வரும். ஆனால் அதில் புரதம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிராம் ப்ரோட்டீன் வரும். நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் இந்த டோஃபு. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ருசியாகவும் இருக்கும், செய்கிறதும் ரொம்ப சுலபம். இந்த ப்ரோட்டீன்காகவும் லோ கேலரிக்காகவுமே நிறைய சந்தர்ப்பத்தில் இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் கூட எடுக்கிறது உண்டு. வெஜிடேரியன்ஸுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாக விளங்குறது இந்த டோஃபு. இது வந்துட்டு ஒரு பேக்கெட்டில் கிடைக்கும். அந்த பேக்கெட்டில் வந்து பன்னீர் மாதிரியே குட்டி பீசஸாக கட் பண்ணி லேசாக வந்து நான் சில்லி சிக்கன் மசாலாவில் போடுற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்னிஷாக அந்த என்னென்ன மிக்சிங் வேணுமோ அந்த மிளகா பொடி அது இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கடல மாவெல்லாம் போட்டு வடை பஜ்ஜி சுடுற மாதிரி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா அதை அப்படியே பொரிக்காமல் ஏர் ஃப்ரையரில் போட்டு ஃப்ரை பண்ணோன்னு சொன்னாக்க அந்த ஏர் ஃப்ரையரில் ஆயிலெல்லாம் ஃப்ரை ஆகும் பொழுது சூப்பராக மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக். இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் டைம் அதிகபட்சம் 10-15 நிமிஷம். ஜல்தியாக செஞ்சிடலாம். நல்ல ப்ரோட்டீனு, 3 to 4 hours தாராளமாக தாங்கும் பசி. ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. ஒவ்வொரு பேக்கெட் டோஃபு வாங்கினா ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு திருப்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக ஈவினிங் காஃபிஸாக கூட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது நம்பர் 2 ஆப்ஷன். நம்பர் 3 ஆப்ஷன், டாக்டர் இதெல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்பர் 3 ஆப்ஷன் வந்து மசாலா பாப்பட். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மசாலா பாப்படு. இந்த ஹோட்டல்லலாம் வந்து ஆர்டர் சொல்லிட்டோம்னா வெயிட் பண்ணுற நேரத்துக்கு கொஞ்சம் கொண்டு வந்து வைப்பான். சரி அது வரைக்கும் இதை சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஐட்டம் தான் மசாலா பாப்பட். பப்படத்தை லேசாக தீயில வாட்டி பொரிக்க வேண்டாம். இதில் எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா அந்த பிரயோஜனமே போயிடும். லேசாக வந்து அந்த அடுப்பில் காட்டி தவாவில் காட்டணும்னு சொன்னாக்கா ஒரு பொரின்னு ஒரு பப்படம் ஆயிரும். இந்த பப்படத்தில் வெங்காயம், தக்காளி, பெப்பரு, சால்ட்டு, மிளகா இதெல்லாம் கட் பண்ணி போட்டு பப்படத்து மேலே போட்டோம்னா ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. உடச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தோம்னு சொன்னாக்க வெரி லோ கேலரி, 30 கேலரி தான் மொத்தமே. 2 பப்படம் சாப்பிட்டாலே வந்து 70 கேலரி தான். ஸோ அதனால் ஆளுக்கு ஒரு பப்படம் மேலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டா அந்த சாப்பாடு வெஜிடபிள்ஸோட ஃபைபரு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, இதை தவிர இந்த பப்படத்தோட சுகர் ஏறாத தன்மை, அதை தவிர எல்லாத்துக்கும் மேலே ருசியாக வேறு இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக இந்த மசாலா பப்படத்தையும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு. ஈவினிங்க்கு 1-2 வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு மனுஷனுக்கு பசி அடங்கிறதுக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த மசாலா பாப்பட். 4வது ஐட்டம், இதெல்லாமே போர் டாக்டர் ஏதோ ஒன்று செய்கிற மாதிரியே சொல்கிறீங்க, ஈஸியாக செய்யாத மாதிரி இல்லை ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு ஐட்டமாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாப்கார்ன் சாப்பிட்லாமான்னு கேட்டாக்க பாப்கார்ன் சாப்பிட்லாம். ஆனால் இதில் ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா ஏர் பாப்டு பாப்கார்ன்னு சொல்லுவாங்க. வெறும் வந்து சூட்டில் தவா எடுத்துக்கிட்டு அதில் இந்த பாப்கார்னோட அந்த காணையெல்லாம் உள்ளே கொட்டணும்னு சொன்னாக்கா எண்ணெயெல்லாம் எதுவும் போட மூடி சொல்லி டொப்புன்னு பிரியும். ஸோ இதுதான் ஏர் ஃப்ரைடு, இல்லைனா அப்படி ஏர் பாப்டு கார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் என்ன ஆகிடுதுன்னா ருசியை ஏற்றுறக்க வேண்டி அதில் வந்து நம்ம வெண்ணெய் சேர்த்துறது, இல்லை அதில் சாக்லேட் சேர்த்துறது, இல்லை சினிமா தேட்டர்லாம் போனால் கிடைக்கிற பாப்கார்னில் உப்பு ஒரு வண்டி போடுறது, ஹை சோடியமோட, அதுதான் கெடுதல். நம்ம வீட்டில் நம்ம அந்த பாப்கார்னுக்கு வேண்டிய நம்ம சாதாரண சோளம், வெள்ளை சோளம் இல்லை மஞ்சள் சோளம் வாட்டவர், அந்த சோளத்தை வந்து நம்ம அடுப்பில் வந்து ஒரு வானலியில் சூடான வானலில் போட்டோம்னா டொப்புன்னு வெடிக்கும். இது வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்லான்னு கேட்டால் இவ்வளோ பெரிய நம்ம கப், ஒரு சின்ன கப், ஒரு காஃபி கப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 3 காஃபி கப் அளவில் சாப்பிட்லாம். 3 காஃபி கப் குவான்டிட்டியில் சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட 100 கிராம் வரும். இந்த 100 கிராமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலோரிகள்னு பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப கம்மி.
கலோரிகள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து 100 கிராம் 100 கலோரி கூட வராது. முழு தானியமாக இருக்கிறனால அதில் ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா என்ன பண்ணாலும் வந்து தானியங்கிறனால கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு 50-55 வரும். ஆனால் அட் த சேம் டைம் இதோட கிளைசிமிக் லோடு ரொம்ப கம்மி. இதை தான் நான் சொன்னேன். கிளைசிமிக் லோடு ரொம்ப கம்மிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேகமாக சுகர் தன்மையுடையதாக இருந்தால் கூட அதோட மொத்த சர்க்கரையே அவ்வளோதான். அப்படிங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. 3 கப்பு சாப்பிட்டா கூட 100 கலோரி தான் வரும். சுகர் ஏறவே ஏறாது. அன்லெஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக அது இது கூட மிக்சிங்கில் ஆயில் கீன்னு நிறைய சேர்த்தாமல் இருந்தாலும் சரி, மேபி ஒரு அரை ஸ்பூன் வேணால் சேர்த்து இது பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அதாவது வணக்கிக்கலாம். அதுக்கு மேலே பொரிச்செடுக்கிற டைப்பில் நம்ம பண்ணிடவே கூடாது இந்த பாப்கார்னை. இதே மாதிரி பாப்கார்ன் மாதிரியே ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து பாப்டு அமரந்த் சீட்ஸ். அதாவது இந்த அமரந்த் விதைகள்னு சொல்கிறபடி தண்டங்கீரை விதைகள் ராஜ்கிராங்கிற பேரில் நம்ம ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ கூட செஞ்சுருக்கோம். இந்த ராஜ்கிராங்கிற பேரில் கிடைக்கும் விதமான தானியம். இது சூடோ சீரியல்னு சொல்லுவாங்க. அந்த விதமான தானியம் அமேசான்லலாம் கிடைக்கும். நார்த்துலலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த ராஜ்கிரா. நம்ம ஊரில் அந்தளவு பிரபலமாக யூஸ் பண்ணுறது இல்லை. பட் இருந்தாலும் அமேசானும் பெரிய ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். இது வந்து குட்டி குட்டியாக விதை மாதிரியே இருக்கும். இந்த விதைகளை வந்து இதே மாதிரி வானலியில் போட்டு தவாவில் போட்டு வச்சோம்னா டொப்பு டொப்புன்னு வெடிக்கும். அது மூடி வச்சோம்னா வெடிச்சதுன்னா அதையும் வந்து இந்த பாப்கார்ன் மாதிரியே நம்ம சாப்பிடலாம். இதில் பாப்கார்னை விட இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் இதுலேயும் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். சொல்லப்போனால் தானியங்கள்லேயே ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக உள்ள தானியம்ங்கிறது இந்த ராஜ்கிரா தான். ராஜ்கிரான்னு சொல்ல போகிற அமரந்த் அல்லது தண்டங்கீரை விதைகள். ஸோ இந்த விதைகளையும் ஈவினிங் நம்ம பாப்கார்ன் மாதிரியே சாப்பிட்லாம். இங்கே கடைசியாக ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். பாப்கார்ன் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன், ஸ்வீட் கார்ன் சாப்பிட்லான்னு சொல்லலை. நீங்கள் வந்து ஈவினிங் வந்து பாப்கார்ன் சாப்பிட்லான்னு சொன்னீங்க டாக்டர்னு சொல்லிட்டு கார்ன் தானே இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டீங்கன்னா எக்கச்சக்கமாக சர்க்கரை ஏறியும். ஏன்னா அந்த கார்ன் வந்து ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் அப்படின்னு ஒரு எடுக்கக்கூடிய ஒரு ஐட்டமே அந்த ஸ்வீட் கார்ன். அந்த ஸ்வீட் கார்ன் வந்து நிறைய கலோரிகள் இருக்குது. அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க தான் வேணும். நம்ம சாதாரண மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, தேசிய நாட்டு சோளம், அது சாப்பிட்டாலும் சரி பாப்கார்ன் சாப்பிட்டாலும் சரி பிரச்சனை இல்லை. இந்த ஸ்வீட் கார்ன் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். ஆக மொத்தம் 4வது ஐட்டம் வந்து பாப்கார்ன் இல்லைன்னா பாப்டு அமரந்த் விதைகள். இதுவும் தாராளமாக நம்ம சாப்பிடலாம். இத்தனையும் முடியாது, என்னால் சமைக்கவே முடியாது, ஜல்தியாக ஒன்று கொடுங்க, நான் பிரித்தமாக சாப்பிட்டமான்னு இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஐட்டம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. அதுக்கும் ஒன்று வச்சுருக்கோம். அதுதான் இந்த மக்கானான்னு சொல்ல போகிற லோட்டஸ் சீட்ஸ். ஆக்சுவலாக அது லோட்டஸ் சீட்ஸே கிடையாது, ஒரு விதமான லில்லிலேருந்து எடுக்கக்கூடிய சீட்ஸு. இது நார்த்தில் அகைன் ரொம்ப பிரபலம். இப்போ நம்ம ஊர்லலாம் நிறைய கிடைக்குது. நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சுருக்காங்க இந்த மக்கானாங்கிறது. இந்த மக்கானாங்கிறது ஒரு விதமான விதை, தானியத்தோட தன்மையை தான் இருக்கும். இதில் வெள்ளையாக உருண்டையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொல்ல ஃபாக்ஸ் நட்ஸுங்கிற பேர்லையும் கிடைக்கும். நல்லா நொறுக்குன்னு ஜம்முன்னு சாப்பிட்லாம். பேக் பண்ணி வரதில் வந்து உப்பு இல்லாத மாதிரி ஐட்டமாக எடுத்துக்கணும். ஏன்னா சோடியம் பேக் பண்ண எல்லா பொருட்கள்லையுமே பார்த்தீங்கன்னா உப்பு நிறையா சேர்த்துவோம். ஸோ அந்த மாதிரி உப்பில்லாத ஐட்டமாக மக்கானா கிடைக்கும். அதையும் இதே மாதிரி லேசாக வறுத்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை ரெடிமேடாகவும் கிடைக்கும். வாங்கி சாப்பிட்டா நல்லா நொறுக்குன்னு நல்ல சீடாக சாப்பிட்ட மாதிரி ருசியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சுகரும் ஏறாது. அதில் என்ன தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் 50 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அதோட கிளைசிமிக் லோடுன்னு சொல்கிறக்கூடிய கலோரிகளின் தன்மை ரொம்ப குறைவு. அதனால் இந்த மக்கானாவும் ஈஸியாக சமைக்காமல் ரெடிமேடாக பேக்கை பிரித்து சாப்பிடக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஈவினிங் ஸ்நாக். ஸோ ஆக மொத்தம் இந்த 5 விஷயங்களும், நம்பர் 1 காளான், நம்பர் 2 வந்து மசாலா பாப்பட், நம்பர் 3 வந்து டோஃபு, நம்பர் 4 வந்துட்டு பாப்கார்ன் இல்லைனா வந்து பாப்டு அமரந்த் விதைகள், நம்பர் 5 வந்து மக்கானா. இந்த 5 ஐட்டங்களுமே நம்ம தாராளமான ஒரு வித்தியாசமான ஈவினிங் ஸ்நாக்காக, இதெல்லாம் மற்றதெல்லாம் போர் அடிக்கும் போது, சுண்டெல்லாம் போர் அடிக்கும் போது ஈஸியாக எடுக்கக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம எடுத்துக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடலாம், வீட்டில் மற்றவங்களும் சாப்பிடலாம். சுகர் ஏறாது, ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். இதுதான் இந்த வீடியோவோட சாராம்சம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம வழக்கம் போல் ஆன்சர் பண்ணலாம். வாழ்க.